வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்றைக்கி நம்முடைய சேனலில் என்ன பார்த்துக்க போகிறோன்னா, ஒரு பிரம்மாண்டமான சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பண்ணணும்னா அதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஹெட்ஃபோனை தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து KZஓட ZEX. இந்த மாதிரி ஹெட்ஃபோன் நீங்கள் எல்லாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த மாதிரி ஹெட்ஃபோனை வந்து பெரிய ஆட்கள் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆடியோ இன்ஜினியர், மியூசிக் ஃபீல்டில் இருக்கிறவங்க இவங்க தான் பயன்படுத்துவாங்க. இதை வந்து மெயினாக வந்து பெரிய ஸ்டாண்டர்டான கம்பெனிஸ் தான் இதெல்லாம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஹெட்ஃபோன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது பேஷனுக்காகவே ரன் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த டீம் வந்து சஜஸ்ட் பண்ண ஒரு ப்ராடக்ட் தான் இன்றைக்கி வந்து இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். பாட்டு கேட்குறதுக்கு அந்த அளவு பிரம்மாண்டமாக இருக்கும். தேடி தேடி கண்டுபிடிச்சா ஒரு ப்ராடக்ட்டு அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. இந்த இயர்ஃபோனில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது எல்லாமே அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம் நண்பா. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், கூடவே பெல் ஐக்கான் இருக்கும். அதை டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய வித்தியாசமான அப்டேட் கொடுக்கும்போது டான்னு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஓப்பன் பண்ணும்போது பட்டை டிப் பண்ணி வச்சுருக்கிற மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட்டு ஹெட்ஃபோனை பாருங்கள் எப்படி டிப் பண்ணி வச்சுருக்காங்கிறது. அழகாக டிப் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கும்போது அதாவது முதல் முறையாக நீங்கள் அன்பாக்ஸ் பண்ணும்போது பட்டு மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு கேபிள் தந்திருப்பாங்க. இவங்களுடைய ப்ராடக்டை பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கும். சில விஷயங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். நான் உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன். இதுக்கப்புறம் யூசர் மேனுவல், அப்புறம் இயர் டிப்ஸ் தந்திருக்காங்க. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வருது. அன்பாக்சிங் ஓவர். ஹெட்ஃபோன் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது, கண்டிப்பாக ஒரு தினுசாக புதுசாக இருக்கும். KZ பிராண்டை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணவங்களுக்கு இது புதுசு மாதிரி தெரியாது. ஏன்னா இவங்களுடைய எல்லா ப்ராடக்ட்டுமே ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஆனால் முதல் முறையாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது கொஞ்சம் புதுசு மாதிரி தெரியும். அந்த கனெக்டிங் இது ஒயரை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு ஒயர் மேலே ஒரு சில்வர் ஷீட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னு தெரியாது. அதுக்கு மேலே இன்னொரு டிரான்ஸ்பரண்ட் கவர் கொடுத்துருப்பாங்க. கம்யூனிகேஷன் வந்து கச்சிதமாக இருக்கிறதுக்கு அந்த பின்னெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பரில் தான் தந்திருப்பாங்க. ஒரு நார்மல் பர்சன் கிட்ட போயிட்டு KZ பற்றி கேட்டிங்கன்னா அவங்க தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸே பண்ணியிருக்க மாட்டாங்க. இதை வந்து ஆடியோ இன்ஜினியர்ஸ் ஏன் வாங்கி பயன்படுத்துகிறாங்கன்னா, எளிமையாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ நார்மலாக நீங்கள் வந்து ஒரு பாட்டு கேட்கும்போது அது டிஜிட்டல் ஆடியோவாக கேட்பீங்க. அந்த ஆடியோவில் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் பயன்படுத்தியிருக்காங்க, அதெல்லாம் எப்படி வேலை செஞ்சுருக்கு, இந்த மாதிரி விஷயங்களை வந்து உணர முடியாது. நீங்கள் வந்து அந்த பாட்டு ப்ளஸ் அந்த மியூசிக்கோட சரௌண்டிங்லே என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஆனால் ஒரு ஆடியோ இன்ஜினியர்ஸ்க்கு தெரியும் அதில் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் பயன்படுத்தியிருக்காங்க, அதோட இன்வால்மெண்ட் எவ்வளோ இருக்குது, எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது, அது எப்படி அப்ளை ஆகிருக்கு. இந்த மாதிரி சில நுணுக்கமான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த மாதிரி விஷயங்கள் நார்மல் ஹெட்ஃபோனில் வராது. அதுக்காக தான் இந்த மாதிரி ப்ராடக்டை வந்து ஆடியோ இன்ஜினியர்ஸ் வந்து, அதாவது ஆடியோ இன்ஜினியர்ஸ் இல்லாமல் அந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாமே இந்த மாதிரி ஹெட்ஃபோனை பயன்படுத்துவாங்க. இப்போ எப்படி உங்களுக்கு எளிமையாக சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ எளிமையாக சொல்லி தந்திருக்கேன். எளிமையாக சொன்னதுக்கப்புறமா இது பாட்டு கேட்குறதுக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எந்த மாதிரி இருந்துச்சுங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். ரொம்பவே, அதாவது மீண்டும் மீண்டும் பாட்டை வந்து கேட்க தூண்டும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுக்குது. வேறு லெவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது கிட்டத்தட்ட ஸ்கல் கேண்டி கிட்ட வருது. அவுட்புட் வந்து ஸ்கல் கேண்டி கிட்ட வருது. ஆனால் ஸ்கல் கேண்டி வந்து அவங்களும் ஆடியோ இன்ஜினியர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இவங்க அதாவது ஸ்கல் கேண்டியும் இதையும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டுக்கும் தனித்துவம் வித்தியாசம் நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதாவது KZ இவங்களுக்கு ஒரு தனித்துவம் இருக்கும், ஸ்கல் கேண்டிக்கு ஒரு தனித்துவம் இருக்கும். இவங்க எல்லாம் பேர் போன பிராண்டு. அதாவது ஸ்கல் கேண்டிங்கிறது பேர் போன பிராண்டு. இவங்க வந்து எல்லாருக்குமே தெரியாது, ஆனால் ஆடியோ இன்ஜினியர்ஸுக்கு தெரியும். இதுக்கப்புறம் இதில் ரிமோட் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ரிமோட் பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக இருக்கும். கால் வந்தால் அட்டன் பண்ணுறதுக்கு மட்டும் அந்த பட்டன் மட்டும் இருக்கும். மைக்கும் கூட இருக்கும். சில ஹெட்ஃபோனில் ஒயர்டு ஹெட்ஃபோன் எல்லாம் பார்க்கும்போது தெரியும் ரிமோட்டு பெருசாக இருக்கும். வால்யூம் கூட்டுறது, குறைக்கிறது, இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் தந்திருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து மெயினாக வந்து அந்த பாட்டுக்கு மட்டும்தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. மைக்கு எல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான மைக் பயன்படுத்துவாங்க. மெயினாக சொல்ல போனால் அந்த பாட்டு கேட்குறதுக்கு மட்டும்தான் இதை வந்து பயன்படுத்துவாங்க. இப்போ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எப்படிங்கிற ஏன் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஆடியோ இன்ஜினியர்ஸ் பயன்படுத்துகிறாங்க அதை பற்றி எல்லாமே உங்களுக்கு இவ்வளோ வரையாக சொல்லிட்டேன். TTGஓட டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. இது தேவைப்பட்டால் பைலிங் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதோட பைலிங் பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி கேட்ஜெட் வேணுங்கிறத கீழே கமெண்டில் தெரியப்படுத்திக்கோங்க. 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நண்பர் ஒரு கேட்ஜெட் கேட்டிருந்தாரு, கண்டுபிடிச்சிட்டேன். இன்னும் ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி அதை ரிவ்யூ பண்ணுறேன். ரொம்ப நாளாக
கேட்டுகிட்டே இருந்தார். தேடி தேடி நானும் சந்தையில் பார்த்துட்டு இருந்தேன். ஃபைனலாக கிடச்சிடுச்சு. கொஞ்சம் சீக்கிரட்டாக இருக்கட்டும். இது இன்னொரு அப்டேட்ஸ் சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.